வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜேகே டெக். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே வந்து சேரும். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆதார் கார்டை எப்படி ஆன்லைனில் டவுன்லோடு பண்ணுறது, இல்லை மற்றபடி பிவிசி கார்டு எப்படி ஆர்டர் போடுறது, அந்த மாதிரி டீட்டெயிலும், இல்லை ஆதார் கார்டை அப்டேட் பண்ணுறது, ஆதார் பற்றின ஃபுல் டீட்டெயிலை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது, கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மொபைல்லையோ ஒரு கம்ப்யூட்டர்லையோ இதில் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுளில் ஆதார்னு சர்ச் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே கீழே வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அப்டேட் டெமோகிராஃபி அதை கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் பேஜ் வந்துடும். லாகின் கொடுங்க. உங்களுடைய ஆதார் நம்பர் அதை டைப் பண்ணுங்கள். நீங்கள் ஆதார் நம்பர் அதாவது உங்கள் ஆதார் கார்டு இருக்கு இல்லைங்களா, அதில் இருக்கிற ஆதார் நம்பரை தெளிவாக பார்த்து தெளிவாக டைப் பண்ணிக்கங்க. நீங்கள் தெளிவாக டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கிற கேப்சா கோட், அதாவது அந்த TBCXC அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே இங்கே டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிவிட்டு லாகின் வித் ஓடிபி அதை கொடுங்க. இப்போ நம்ம இதை கொடுத்த உடனே என்ன ஆகுது, ஓடிபி செக்ஷனுக்கு போயிடுது. ஓடிபி நீங்கள் ஆதார் கூட எந்த மொபைல் லிங்க் பண்ணிடுறீங்களோ அந்த மொபைலுக்கு ஓடிபி வரும். அதை பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நீங்கள் மேலும் இந்த மாதிரி வீடியோ எதனா நிறைய பார்க்கணும், இல்லை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். இன்னும் ஓடிபி ரிசீவ் ஆகலை, அதுதான் பார்த்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓடிபி ரிசீவ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ரிசீவ் ஆகிடுச்சு. ஜஸ்ட் மினிட், நான் ஓடிபி எடுத்துக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு இது டவுட், டெக் சேனலில் டெக் சம்மந்தப்பட்ட டவுட், இதில் எந்த விதமான டவுட்டாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு அதை வீடியோவை எடுத்து போட ட்ரை பண்ணுறேன். ஓடிபி என்ட்ரு பண்ணிடுறேன். மொத்தம் சிக்ஸ் டிஜிட்டில் ஓடிபி வரும், அதாவது 6 எண்ணங்களில் வரும். ஓடிபி போட்டு லாகின் கொடுங்க. இன்வேலிட் ஓடிபி. ஜஸ்ட் அ மினிட். இது பழைய ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு நாட்டுங்குது. அப்படியே வெயிட் பண்ணுங்கள், புது ஓடிபி போட்டுடுறேன். ஆக்சுவலி நான் உங்களுக்கு எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா, நீங்களே சொந்தமாக ஆதார் கார்டை அப்டேட் பண்ணிக்கலாம், டவுன்லோடு பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எல்லா விதமான சப்போர்ட்டும் இதில் இருக்குன்றதை காட்டுறதுக்காக தான் இது பண்ணுறேன். இப்போ நான் ஆதார் கார்டு டவுன்லோடு எப்படி கொடுக்குறதுன்னு பார்த்துக்குங்க. கொடுத்துட்டு கிளிக் கொடுத்தோன்னா டெக்னிக்கல் எரர், அதாவது சர்வர் ஏதோ சம்திங் ராங்காக இருக்குது. நீங்கள் வெளியே மறுபடியும் ரீட்ரை கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆதார் பிவிசி கார்டு, இப்போ பிவிசி கார்டு மாதிரியே ஆதார் கார்டு இருக்குது இல்லைங்களா, அதை எப்படி நீங்கள் ஆர்டர் கொடுக்குறதுன்னு பார்ப்போம். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுங்க. பேமெண்ட் எப்படி கட்டணும்னு இருக்குங்களா, இதை நம்ம அப்செட் கொடுத்துங்க. மேக் பேமெண்ட் கொடுங்க. சிம்பிள் ஸ்டெப்ஸ். அதுக்கப்புறம் யூபிஐனா யூபிஐ, ஸ்கேன் அண்டு பேனா ஸ்கேன் அண்டு பே, அப்படி அதை பண்ணிக்கணும். 50 ரூபா தான் இதுக்கு பேமெண்ட்டு, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் கேன்சல் கொடுத்துக்கிறேன், ஆல்ரெடி இருக்குது, உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக வந்தேன். அப்படி நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா 1 வீக்குள்ளே உங்கள் வீட்டுக்கு கார்டு டெலிவரி ஆகிடும். போஸ்ட் ஆஃபீஸில் தான் மேக்ஸிமம் வரும். அதுக்கப்புறமா அட்ரஸ் அப்டேட், அதாவது நீங்கள் உங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸ் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது அட்ரஸ் ப்ரூஃப், ஓட்டர் ஐடி, அந்த மாதிரி ஏதாவது ரேஷன் கார்டு, அந்த அட்ரஸ் ப்ரூஃப் அதை வச்சு அப்டேட் பண்ணுறதுக்கு அது வழியாக போகணும். இது ஹெட் ஆஃப் த ஃபேமிலி, அதாவது ஃபேமிலியோட குடும்ப தலைவர், அவருடைய ஆதார் கார்டை வச்சு அட்ரஸ் அப்டேட் பண்ணணும்னா ஹெட் ஆஃப் த ஃபேமிலி பேஸ்டு அட்ரஸ் அப்டேட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேங்க் சீடிங், அதாவது இந்த ஆதார் கார்டு எந்தெந்த பேங்க்கில் இப்போதைக்கு சீடிங் ஸ்டேட்டஸ், அதாவது லிங்கிங் ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த பேங்க் சீடிங்கை கிளிக் பண்ணணும். அதாவது எல்லா பேங்க்கையும் காட்டாது, மேக்ஸிமம் கடைசியாக இருக்கிறத காமிக்கும். ஜெனரேட் வெர்ச்சுவல் ஐடி, அது ஒன்றும் கிடையாது. நீங்கள் விஐடின்னு சொல்லிட்டு ஆதாரில் புதுசாக ஒன்று இருக்குது, அந்த 16 டிஜிட் வெர்ச்சுவல் ஐடி ஜென்ரேட் பண்ணுறதுக்காக அது. இது லாக் அன்லாக் பயோமெட்ரிக்னால் எதுவும் கிடையாது. நீங்கள் பயோமெட்ரிக் வச்சு நீங்கள் பேங்க்லேருந்து விட்ரா பண்ணுறது, இல்லை உங்கள் ஆதார் கார்டு பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷனுக்கு ஸ்டாப் பண்ணணுன்னா இதை லாக் கொடுத்தீங்கன்னா பயோமெட்ரிக் லாக் ஆகிக்கும். அதுக்கப்புறம் நம்ம எதுக்கு ஆதார் கார்டு யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த டீட்டெயில் செக் பண்ணுறதுக்கு ஆத்தென்டிகேஷன் ஹிஸ்ட்ரி. ஆஃப்லைன் கேஒய்சி, ஆஃப்லைனில் நீங்கள் கேஒய்சி பண்ணணும் அப்படின்னா அது. பேமெண்ட் ஹிஸ்ட்ரி, அதாவது நம்ம அப்டேஷன், இந்த மாதிரி என்னென்ன பேமெண்ட்டுக்கு நம்ம ஆதாரில் இருக்கிற பேமெண்ட்டை